Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல Sesame Babycorn sticks எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். Babycorn 10 numbers, toothpick எடுத்துர்க்கேன். இல்லனா நம்ம டிக்கா பண்ற ஸ்டிக் எடுத்துக்கலாம். அத ரெண்டா நீங்க உடைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேபிகார்ன்ல ஸ்டிக்கை சொருகி வச்சிருங்க. எல்லாத்தையும் நம்ம சொருகி வச்சிட்டோம். மேக்னெட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கினது, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். இந்த பவுடர் நம்ம சேனலில் பண்ணது தான், லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதும் நம்ம இந்த ஜிஞ்சர் பவுடரையும் கார்லிக் பவுடரையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை சால்ட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. பிரெட் கிராம் 1/4 கப், 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் எள்ளு. இதை ஒரு பிளேட்டில் ரெண்டுத்தையும் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டிக்கு சொருகின பேபிக்கான இந்த மாதிரி சாஸில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் கிராம் எள்ளில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி 10 ஸ்டிக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் போட்டு நம்ம இதெல்லாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். இது ஹை ஃப்ளேம்லேயும் பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எள்ளெல்லாம் தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே குக் ஆகாது. எனக்கு இந்த பேட்ச் பண்ணி எடுக்க மீடியம் ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் திருப்பி விடும்போது ஸ்டிக்கை பிடிச்சி திருப்பாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி இல்லைனா ஸ்பூன் வச்சு நீங்கள் திருப்பி விடுங்க. இந்த மேலே இருக்கிற எள்ளெல்லாம் வந்து நல்லா பொரியணும். எனக்கு இப்போ இது நல்லா வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுது. இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பேட்சும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பேபிகார்ன் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.